Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வெறும் கடாயில வறுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா உடைச்ச உளுந்து தான். இதை நம்ம இதல சேர்த்துக்கிறோம். இந்த உளுந்தை சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும். உளுந்தங்கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம கருப்பு உளுந்து வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து இந்த மாதிரி உடைச்சது நம்ம பொடி அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுப்போம். நம்ம இதில் வடைலாம் அந்தளவுக்கு நல்லா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த உளுந்து இந்த மாதிரி கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. உளுந்து வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்ல ஒரு மணமான வாசனை வரும். அந்தளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொத்தமாக அரைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் போல் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மிக்சிலேயே அதை அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்துலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை மிக்சரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்தை பொடி பண்ணுறதுக்குள்ளே இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு வெல்லத்தை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. உளுந்தங்கஞ்சிக்கு நம்ம இனிப்பு சுவைக்காக இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கிறோம். இதில் இருக்கிற மண் தூசெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம கஞ்சி காசும் பொழுது இந்த வெல்லந்தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இல்லை சர்க்கரை சேர்க்குறவங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்து பொடியை அரைச்சாச்சு. நம்ம மிக்சரில் அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். ரொம்ப பவுட்ராகாது. நீங்கள் பவுட்ராக வேணும் அப்படின்னா நல்லா சலிச்சுட்டு மறுபடியும் மிக்சரில் போட்டு அதை பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நரப்பாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு மரக்கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற கருப்பு உளுந்து மிக்ஸை இதில் கலந்துக்கோங்க. நீங்கள் கலராமல் விட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி கட்டி தட்டிடும். அதனால் ஒரு பக்கம் கலந்துக்கிட்டே இதை இதோட சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே காய்ச்சுங்க. இல்லைனா உங்களுக்கு உடனே பொங்கி வந்துடும். சரியாக வேகாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பித்து நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விடணும். முதல்ல இருந்தே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். இல்லைனா ரொம்ப பொங்கி இப்படியே வளைஞ்சிரும். அந்தளவுக்கு விடாமல் நம்ம முதல்லையே சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்திங்கன்னா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்துடும். இது நல்லா கொதிச்சு பார்த்திங்கன்னா திக்காகும். வெள்ளை கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காவை நான் இதில் வாசனைக்காக போட்டிருக்கேன். போட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு திக்காக பிடிக்கும் அப்படின்னா திக்காக குடிச்சு, தண்ணியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான உளுந்தங்கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.